ஹே டார்லிங்ஸ், நான் ஒரு நியூஸை கிராஸ் பண்ணி வந்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஸோ உங்கள் கூடயும் அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். 13,000 பெண்கள் ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சுட்டு படிப்பை நிறுத்தி இருந்தவங்க திரும்ப ஹையர் எஜுகேஷன் காலேஜுக்கு சேர்ந்துருக்காங்க. எதனாலன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இது முன்னாடியே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு இருந்துச்சு. அதாவது தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறதுன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்ப எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறீங்களா, உனக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள், பிள்ளைங்க வந்து வயசுக்கு வந்தாவே கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு இருந்த சூழல் மாதிரி, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதெல்லாம் வேஸ்ட், பசங்களை படிக்க வச்சா கூட பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு இருந்தவங்க தான். ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ அப்படிங்கறதுனாலயே வீட்டுல சும்மா தானே இருக்குன்னு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து +2 முடிச்சோன்னே நிறுத்திடுவாங்க அப்படின்னு இருந்த சூழல் மாதிரி இப்போ காலேஜ் போறதுக்கு காலேஜ் எஜுகேஷனும் வந்து ரொம்ப மினிமல் ஃபீஸ் தான். அண்ட் அது போக இப்படி ஒரு உதவியும் கிடைக்குதுங்கும் போது இவ்வளோ பேர் படிக்க போயிருக்காங்க. இந்த வருஷம் இது நடந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளவு பெண்கள் எம்பவர் ஆவாங்க. ஒரு 17 வயசோட படிப்பை நிறுத்துறதுங்கிறத விட +3 இயர்ஸ்ங்கும் போது மோர் எம்பவர்மெண்ட், எக்ஸ்போஷர். ஒரு படிப்பு மட்டும் கொடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு கடைசி வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் அது வந்து பொழைச்சிக்கும்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி யோசிச்சு திட்டங்கள் கொண்டு வர்றதுனால தான் தமிழ்நாடு அரசு ஒரு முன்னேறிய மாநிலமா இருக்கு. இது இப்பன்னு இல்லை, பல ஆண்டு காலமா இது நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு அவ்வளோ பெருமைப்படணும்.